திருமந்திரம் 6 எழுத்து, முகங்களும் 6 முகம், அவரை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6, அவர் புகழ் பெற்ற ஸ்தலங்களும் 6. இன்னைக்கு நாம திண்டுக்கல்ல புதிதா கலைநயத்தோட மிக அழகாக கட்டப்பட்டுள்ள கோயில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோவில் எங்கே லொகேட் ஆகி இருக்குன்னா நத்தம் ரோடு, குள்ளனம்பட்டி, திண்டுக்கல். இன்னும் அக்குரேட்டா சொல்லணும்னா டிஎல்எஸ் மஹால் ஆப்போசிட். இந்த கோவிலில் உள்ள பாலமுருகன் சிலை மிக பழமையானது. 200 ஆண்டுக்கு முன்பு இச்சிலை செதுக்கப்பட்டதுங்க. பழமையா இருந்த இக்கோயில இப்போ புதுப்பிச்சு மிக அழகாக கலைநயத்தோட கட்டி இருக்காங்க. எந்த வேலையை தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த கோவிலுக்கு போனாலும் முழு முதற் கடவுளான பிள்ளையார தரிசிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் நாம ஸ்ரீ சுந்தர விநாயகரை தரிசிக்கலாம். ஈவினிங் டைம்ல போனதால கோவிலோட என்விரான்மெண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ அமிர்த ஸ்வர்ண லிங்கேஸ்வரர் சுவாமியை தரிசிக்கலாம். இந்த லிங்கம் தானாக உருவான சுயம்பு லிங்கம். இந்த லிங்கத்தை தரிசித்தால் காசி விஸ்வநாதரை தரிசிப்பதற்கு சமமானதுங்க. ஒளி இல்லாம மனித கைப்பட செய்யாம இயற்கையா தானா உருவாவது சுயம்புலிங்கம். ஏற்பட்ட அரிய சுயம்புலிங்கம் இக்கோவில்ல இருப்பது சிறப்புங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் சன்னதி. அம்பால பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோட மிக அழகாக காட்சி தர்றாங்க. புவனேஸ்வரி அம்மனை வணங்குவதால் மகிழ்ச்சி, வெற்றி, மனநிறைவு கிடைக்கும் என்பது ஐதீகம். நெக்ஸ்ட் கிருஷ்ணர் சன்னதியை பார்க்கலாம். இந்த கோவில் குருக்கள் எல்லோரும் அந்தந்த சுவாமியோட மந்திரங்களை கூறி தீபார்த்தனை காட்டுவது சிறப்புங்க. கிருஷ்ணர் என்றாலே அழகுதாங்க. புல்லாங்குழலோட கிருஷ்ணர் காட்சி தருவது மிக அழகுங்க. நெக்ஸ்ட் நாம அருள் தரும் ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். இந்த ஆஞ்சநேயர் சிறப்பை பற்றி குருக்கள் விவரிக்கிறார். சுப்பிரமணியன் கோயில்ல பகவான் அருள் தரும் ஆஞ்சநேயராக பாவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பகவானுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா கோயிலையும் பகவான் நிச்சுக்கிட்டு இருப்பாரு. இங்க பகவான் அமர்ந்திருக்காரு. சூரிய பகவானுக்கும் ஆஞ்சநேய பகவானுக்கும் ஒரு கனெக்ஷன் உள்ளது. அங்க இருந்து பகவான் பக்தர்களுக்கு எதிர்க்க காட்சி கொடுக்கின்றாரு. இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் காரகன். இவருடைய பித்ரு தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையணும். முன்னோர்களுடைய சாபம்லாம் விடுதலை கிடைக்கணும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். அதே மாதிரி ஆஞ்சநேய பகவானுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய தோஷங்கள், கண்ட சனி, பக்கம் சனி, பொங்கும் சனி, ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான சனி தோஷங்களை நிவர்த்தி பண்ணி பகவான் கொடுக்கக்கூடியவர் புத்தி, பேய், பிசாசி, பூதம், ஏவல் சொல்லப்படுகின்ற அனைத்து விதமான தோஷ கிரகங்கள்லாம் நிவர்த்தி அடையும். பகவானை சேவித்தால் வார வாரம் துளசி கொண்டு அட்டிடப்பட்டு போறது ரொம்ப சுபிட்சம் கிடைக்கும் என்பதை தெரிந்து அமர்ந்த நிலையில கம்பீரமான தோற்றத்தோட கையில் கதாயுதத்தோட அமர்ந்து காட்சி தருவதை பார்க்கும்போது நமக்குள்ளே அந்த தைரியம் பிறப்பதை உணர முடிகிறது. ரீசெண்டா தாங்க இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா 5/6/2025 Thursday அன்னைக்கு மகா சம்ரோஜனம் வெகு விமர்சையாக நடந்ததுங்க. இந்த ஜெனரேஷன் கிட்ஸுக்கு நம்முடைய பழமையான இதிகாசமான ராமாயணம், மகாபாரத பத்தி தெரியறது இல்லைங்க. இந்த கோவில்ல தியான மண்டபம் சுற்று பிரகாரத்துல ராமாயணத்தின் முக்கியமான பாட்டான சுந்தரகாண்டத்தை கிரியேட்டிவா கலர்ஃபுல்லா பண்ணிருக்கிறது ஹைலைட். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ராமர் அனுமானிடம் கணையாளியை கொடுப்பது போன்ற காட்சி. செகண்ட் பிக்சர்ல அனுமார் கணையாளியோட கடலை கடந்து லங்கையை அடைவது போல காட்சி. தேர்ட் பிக்சர்ல அனுமார் சீதை பிராட்டியிடம் ராமர் தூதுவன் தான் என்று விவரித்து சீதையிடம் சூடாமணி மாலையை பெறுகிறார். போர்த் பிக்சர்ல சமாதானம் பேசுவதற்காக லங்கேஸ்வரிடம் பேசுகிறார். அனுமரை ராவணன் அமர இருக்கை கொடுக்காததா அனுமர் தனது வாளை சிம்மாசனமாக அமைத்து அமர்ந்து பேசுகிறார். பிப்த் பிக்சர்ல அனுமார் ராமரிடம் கண்டேன் சீதையை என்று கூறி சூடாமணி மாலையை வழங்குகிறார். சிக்ஸ்த் பிக்சர்ல ராமர் அனுமாரை கட்டி தழுவது போல காட்சி மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஃபைனலா ராமர் பட்டாபிஷேகம். இது தாங்க தியான மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். இந்த தியான மண்டபத்தோட ஃப்ரண்ட்ல ஒரு அழகான வாட்டர் ஃபவுண்டேஷன். தியான மண்டபத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆன உடனே செம்பாலான ஆஞ்சநேயரை பார்க்கலாம். அனுமரை வேண்டிட்டு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு இந்த தியான மண்டபத்துல அமர்ந்து தியானம் செஞ்சீங்கன்னா நீங்க வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம். மைண்ட் பீஸ்ஃபுல்னஸுக்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது மெடிடேஷன். மெடிடேஷன் சென்டருக்கு போய் செலவழிக்கிறத விட இந்த குள்ளனம்பட்டி கோவிலுக்கு சென்று ஜெய் ஸ்ரீராம்னு தியானம் செஞ்சீங்கன்னா உங்க மைண்ட் அண்ட் பாடிக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்குமுங்க. இந்த தியான மண்டபம் சுவர்ல ஸ்ரீ ரமண மகரிஷி, திரு அருட்பிரகாச வள்ளலார், ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீமத் ராகவேந்திர,
ஸ்ரீ நடன கோபால சுவாமிகள் இவங்க எல்லோருடைய சிலையும் வச்சிருக்காங்க. இவங்க எல்லோரும் சிறு வயதிலேயே துறவரம் மேற்கொண்டவர்கள். தான் கற்றதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்து மருத்துவராக பாத யாத்திரை மூலம் ஆன்மீகம் சிந்தனையை தூண்டியவர்கள். மகா சக்தி பெற்றிருந்தாலும் கர்வம் இல்லாமல் மக்களுக்கு உதவும் குருவாக இருந்துள்ளார்கள். இவர்களுடைய ஆசிகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தியான மண்டபத்தை கட்டியிருக்காங்க. முருகன் என்றால் அழகன் என்று பொருள். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக நின்றவர் முருகப்பெருமான். முருகனை தமிழ் கடவுள் என்றும் ஞானத்தின் கடவுளாகவும் கூறப்படுகிறது. இப்போ சுற்றுப்பிரகாரத்துல இருக்கிற ஸ்ரீ நாகலம்மன் சன்னதி பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து 9 நவகிரகங்களை பாக்குறோம். இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான சிறப்புகளை கொண்டுள்ளன. இவர்களை வழிபடுவதால் அருள் பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் என்பது நம் முன்னோர்கள் வாக்கு. நம்ம எல்லாராலையும் பார்க்கக்கூடிய கிரகம் சந்திரன். நம்மளோட மனசு சந்தோஷமாகவும் சோகமாகவும் அமைதியாகவும் இருக்க வைக்கக்கூடிய கிரகம் சந்திர கிரகம். அப்பேற்பட்ட சந்திர பகவானுக்கு இங்கு தனி சன்னதி இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ சூரிய பகவான் சன்னதி. சந்திர பகவானும் சூரிய பகவானும் தனித்தனி சன்னதியாக இருப்பது ஒரே நேர்கோட்டில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இக்கோவிலின் தனிச்சிறப்பு. ராஜ கிரகம் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானை தினந்தோறும் வழிபட்டால் நமக்கு வெற்றியும் புகழ் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். நெக்ஸ்ட் இக்கோவிலின் மிக முக்கிய கடவுளான முருகப்பெருமானை பற்றி பார்க்கலாம். பாலமுருகனாக கையில் வேலுடன் காட்சியளிக்கும் முருகப்பெருமான் சிலை மேற்கு நோக்கி உள்ளதுங்க. பழனி முருகப்பெருமானும் மேற்கு நோக்கி உள்ளது. இந்த சுப்பிரமணிய சுவாமி பாலமுருகனும் மேற்கு நோக்கி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் வெங்கடாஜலபதி சுவாமிகள் ஜீவ சமாதி சன்னதி. இக்கோவில் குருக்கள் சுவாமிகளை பற்றி விவரிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் குடலம்பட்டி ரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பகவான் ஜீவ சமாதி என்று சொல்லப்படுகின்ற வெங்கடாஜலபதி சுவாமிகள் இங்கே ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்கள் நாடி அவர் இங்க இருந்தவர். பக்கத்துல இருக்கக்கூடிய முருகனை பிரதிஷ்டை பண்ணவர் அந்த மகான் வெங்கடாஜலபதி என்கிறவரு இங்க ஜீவ சமாதி ஆகி பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்காரு. கேட்டதை கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ சமாதி வழிபடுறவங்களுக்கு குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாரு. தொழில் அபிவிருத்தி ஆகணும், தொழில் அபிவிருத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆகையினாலே இந்த ஜீவ சமாதியை வழிபடுறவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். நாமும் இவரை வணங்கி அருள் பெறுவோம். இந்த பீடத்தின் மேல் 5 தலை நாகத்துடன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இச்சிவலிங்கத்தின் அருகில் பிள்ளையார் சிலையும் ராகு கேது சிலையும் உள்ளது. சிவலிங்கத்தின் எதிரில் நந்தி பகவானையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நத்தம் ரோடு குள்ளனம்பட்டியில் இருந்த மிக பழமையான கோவிலுங்க. நெடுங்காலமாக புதுப்பிக்கப்படாம இருந்துச்சுங்க. திண்டுக்கல் சௌராஷ்டிரா மக்கள் பெரும் முயற்சியின் காரணமாக மிக அழகாக கலைநயத்துடன் கட்டி வெகு விமர்சையாக பூஜை செய்து அன்னதானம் செய்துட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் நாம ஸ்ரீ ஆயுர் தேவி, ஸ்ரீ ரேணுகா தேவி, ஸ்ரீ பாலாம்பிகை, பஞ்சமுக அமர்நாதீஸ்வரர், 18 சித்தர்கள் மற்றும் சப்தரிசிகள் சன்னதிய பார்க்க போறோம். முதல்ல வெண்மை நிறத்துல இருக்கிற பஞ்சமுக அமர்நாதீஸ்வரர் சுவாமிய பாக்குறோம். நெக்ஸ்ட் 18 சித்தர்களோட சிலைகளையும் பார்க்கிறோங்க. ஒரு சித்தர்கள் பக்கத்திலேயே பஞ்சலோக சித்தர் சிலையும் வச்சிருக்காங்க. இந்த சன்னதியில ஒவ்வொரு சித்தர் மேலையும் ஒரு ராசி நட்சத்திரங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தட் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற சித்தர்களை வழிபட்டா எண்ணியது பலிதமாகும். இங்கு 18 சித்தர்களின் பெயர்களை பார்க்கலாம். அகஸ்தியர், போக, புலிபாணி, திருமூல, இடைக்காட, ராமதேவர், கமலமுனி, கருவூரா, புதுமை சித்தர், கொங்கண, கோரக்க, சட்டமுனி, சுந்தரானந்த, தன்வந்திரி, நந்தீஸ்வரர், பதஞ்சலி, புன்னாகீசர், மச்சமுனி. இந்த சன்னதியில ஹைலைட் சுவாமி அமர்நாதீஸ்வரர் மேல வந்து தண்ணீர் அபிஷேகம் செய்வது போல் உள்ள காட்சி மிக அழகா இருக்குதுங்க. இச்சிலையின் கீழே உள்ள தண்ணீரில் கலர்ஃபுல்லான ஃபிளவர்ஸ் வச்சிருக்கிறது கண்ணுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டர்ல இருக்கிற ஸ்ரீ ஆயுர்வேதி, ஸ்ரீ ரேணுகா தேவி, ஸ்ரீ பாலாம்பிகா தேவி. பராசக்தி அம்சமான ஸ்ரீ ஆயுர்வேதி அளப்பரிய செல்வங்களையும் உயரிய ஞானத்தையும் அற்புதமான ஐஸ்வர்யங்களையும் அருளும் கண்கண்ட தெய்வமாவாள். கலியுகத்தில் மிதமின்றி கிடக்கும் தோஷங்களையும் பாவங்களையும் போக்குபவள் ஸ்ரீ ரேணுகா தேவி. ஸ்ரீ ரேணுகா தேவி அன்னையை வேண்டி எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும். அனைத்து விதமான நோயை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தவள் ஸ்ரீ ரேணுகா தேவி. இந்த சன்னதி சுற்றுப்பிரகார கௌதம மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, அத்ரி மகரிஷி, காஷ்யப மகரிஷி, பரத்வாஜ மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, ஜமத்சனி மகரிஷி, பிருகு மகரிஷி. நெக்ஸ்ட் 220 முருக ஸ்தலங்களின் போட்டோஸும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் இன்னும் போட்டோஸும் சுற்றுப்பிரகார சுவர்ல இருந்துச்சுங்க.
நெக்ஸ்ட் பராசர மகரிஷி, வேதவியாச மகரிஷி, சுகபிரம்ம மகரிஷி, ஸ்ரீ நடனகோபால சுவாமிகள் மகரிஷி சுற்று பிரகாரத்துல இவங்களோட சிலைகளும் இருந்துச்சுங்க. இந்த கோவில் என்ட்ரன்ஸ் மண்டபத்துல சிவபெருமானின் கைலாய காட்சி, முருகப்பெருமானின் 6 படை முருகன் சிலைகளும் மற்றும் சிலைகளுக்கு கீழே 6 படை ஊர்களான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமொழிச்சோலை ஊர்களையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவிலின் நிர்வாகஸ்தர் தெய்வங்களின் சிறப்புகளை பற்றி விவரிக்கிறார். நமஸ்காரம். நாகல் நகர் சௌராஷ்டிரா சபைக்கு பாதிக்கப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி கோவில் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு அம்சமா நம்மளோட 18 சித்தர்கள் வந்து இருக்காங்க. 18 சித்தர்கள் தமிழ் தலைவர் முருகனோட ஆலயம். அது தமிழ் தலைவர் முருகனோட கூட சேர்ந்து 18 சித்தர் ரகசியர் வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க. இந்த 18 சித்தர் சிலையும் அவங்களுக்கு உண்டான மூலிகையினால ஆனது. அது தவிர வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் உள்ள இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி அமர்நாத்தீஸ்வரரை நடுவுல வந்து வச்சிருக்கோம். அந்த பஞ்சபூதத்துக்கு எடுத்துக்காட்டா வந்து 5 முகத்தோட வந்து அவங்க காட்சி அளிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது அமர்நாத் போக முடியாதவங்க இங்க வந்து கும்பிடணும் அப்படிங்கறதுக்காண்டி பனிக்கட்டியில அபிஷேகம் பண்ற மாதிரி வந்து இங்க வந்து பண்ணியிருக்கிறோம். சக்தி பீடமா வந்து இது இருக்கணும், அதாவது சித்தர்களோட சேர்ந்து இது ஒரு சக்தி பீடமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி ஆயுர்தேவியை வந்து நடுவுல வச்சிருக்கோம். ஆயுர்தேவிங்கிறவங்க கலியுக கடவுள். அகஸ்தியர் வந்து அகஸ்திய பெருமான் இந்த கலியுகத்துல வந்து கொலை கொள்ளை இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இதுக்கு வந்து ஆயுர்தேவியை வந்து நம்ம கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட எல்லா விதமான சங்கடங்களும் தீரும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து 9 கரத்தோட வந்து இருப்பாங்க. எல்லா தேவிகளும் 8 கரமோ இல்ல 10 கரமோ இருப்பாங்க. ஆயுர்தேவிக்கு வந்து 9 கரங்கள் இருக்கும். 7 கரத்துல வந்து சப்த ரிஷிகள் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. 8வது கரத்துல வந்து அமிர்தம்ங்கிற கலசம் வந்து அமிர்தங்கிறது ஒரு ரிஷி, அவங்க ஒரு கலச ரூபத்துல வந்து இருப்பாங்க. 9வது கையில வந்து அபயாஸ்தமா வந்து இருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கையில வந்து தீபிகா பின்பா சக்கரம் சொல்லி சக்கரம் இருக்கு. அது வந்து ஸ்ரீ சக்கரத்தோட 1 கோடி மடங்கு சக்தி வாய்ந்த சக்கரம். அந்த சக்கரத்துல வந்து அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள நோக்கி வந்து நந்திய பெருமான் முன்னிலையில எல்லாருமே வந்து சிவனை நோக்கி இருக்கிற மாதிரி ஆயுர்தேவியை நோக்கி வந்து பிரம்மா விஷ்ணு சிவா வந்து அவங்கள கும்பிட்டு இருப்பாங்க. யம தர்மராஜாவும் அவங்கள கும்பிட்டு சித்திரகுப்தனும் இருப்பாங்க. அப்படிங்கிற இந்த கலியுகத்துல உகந்த கடவுள் வந்து ஆயுர்தேவி. அதனால வந்து அவங்கள வந்து பிரதானமா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நடுவுல வந்து ஆயுர்தேவி வந்து வச்சிருக்கிறோம். சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து பாலாம்பிகை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்ரீசக்கரத்துல பிந்துல வந்து அவங்கள வந்து இருக்கணும்னு சொல்லி வந்து அவங்கள வந்து இது பண்ணிருக்கோம். ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரேணுகாதேவி அம்மன். ரேணுகாதேவி அம்மன் எல்லா இடத்துலயும் வந்து அவங்களுக்கு தலை மட்டும்தான் வந்து இருக்கும். உடல் வந்து பாத்தீங்கன்னா மரத்தாலே மத்த இதெல்லாம் செஞ்சிருப்போம். அதனால அவங்களுக்கு உண்டான மூலிகையில வந்து இங்க செஞ்சு வந்து முழு ரூபமா வந்து வச்சிருக்கோம், வடிவமைச்சிருக்கோம். அது தவிர வந்து 50 சிலையிலேயே வந்து ரேணுகாதேவி அம்மன் வந்து இருக்கிறார். இது தவிர வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சித்தப்பீடத்துல இந்த 7 ரிஷிகள் சப்த ரிஷிகளும் வந்து சுத்தியில வந்து இருப்பாங்க. அது தவிர வந்து 7 ரிஷிகள் தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து பராசர முனிவர் வந்து வேத காலத்துக்கு முற்பட்டவர். பராசர ரிஷி வந்து சரஸ்வதிக்கு முன்னாடி வந்து இருந்தவர். அவருக்கு வந்து காயத்ரிங்கிறதே வந்து இருக்காது. அவரோட பையன் தான் வந்து வேதவியாசர். அவரோட இதுவும் வந்து வச்சிருக்கோம். வேதவியாசரோட பையன் தான் சுகபிரம்மர், அவரதும் வச்சிருக்கோம். அது தவிர நம்மளோட சௌராஷ்டிரா குரு நடனகோபால் நாயகி அவங்களோட சிலாரம்பமும் பண்ணியிருக்கிறோம். அது தவிர வந்து 1008 சித்தர்கள் ஜீவசமாதியோட டீடைல்ஸ் எல்லாமே டைல்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணி உள்ள வந்து இது பண்ணியிருக்கோம். அது தவிர இந்த கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது முருகனோட ஆலயம் அப்படிங்கிறோம். அருணகிரிநாதர் வந்து 220 இடத்துல வந்து பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. அந்த 220 திருப்புகள் பாடல் பெற்ற இடங்களோட முருகனை வந்து இங்க வந்து டைல்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணி வந்து வச்சிருக்கு. இந்த கோவில் ரொம்ப சிறப்பான கோவில். ஏன் அப்படின்னு சொன்னா வந்து இது சித்தர் பூமி அப்படிங்கிறப்போ வந்து ரொக்கசாமின்னு சொல்ற சித்தர் வந்து இங்க அடங்கி அவர் வந்து அந்த கோவிலை வந்து முருகனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த முருகன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பழனி மாதிரியே வந்து பேங்க் பார்த்து வந்து இருக்கிறாரு. ஒரு பாலகனா வந்து ஒரு
4 வயசு குழந்தையா வந்து தண்டாயுதபாணியா வந்து இருக்கிறாரு. 60 வருட விநாயகர் வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் காசியில இருந்து வானத்தை சுயம்புவா இருக்கிற இதை கொண்டாந்து இங்க வந்து பிரதிஷ்டை வந்து சிறப்பா வந்து பண்ணியிருக்கோம். அது தவிர வந்து புவனேஸ்வரி அம்மன் கூட இருக்காங்க, கிருஷ்ண பரமாத்மா இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து ஆஞ்சநேயர் வந்து இங்க அருள் தரும் ஆஞ்சநேயரை வந்து உட்கார்ந்து வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. அது தவிர வந்து எண்கோணத்துல வந்து நல்ல தியான மண்டபத்தை வந்து கட்டியிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கலசம் கொடுத்து கலசம் மூலமா வந்து அந்த சூரிய ஒளி உள்ள வந்து காப்பர் பிளேட்டை பதிச்சு உள்ள இருக்கவங்களுக்கு அந்த தியானங்கள் வந்து கைகூடமா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது தியானம் மூலமா வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இங்க வந்து செஞ்சிருக்கிறோம். சூரியனுக்கு பிரதானமா வந்து ரதம் மூலமா வந்து அமைச்சு வந்து சூரியனோட சன்னதி வச்சு சூரியனோட வந்து சேர்ந்து வந்து புத்திகாரனாகிய சந்திரனை வந்து இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். தான் கோவில் சித்தர் பூமியா வந்து இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன வேண்டுறோமோ அது எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். அது தவிர வந்து ஒரு கோவில் அப்படிங்கிறது வந்து அமைப்போட வந்து கட்டணும் அப்படிங்கறதுக்காண்டி ராஜராஜ சோழன் எப்படி வந்து நம்ம தஞ்சாவூர் கோவில வந்து கட்டினாங்க, அதே இதுல வந்து இதை வந்து பழனி கோவில் கட்டின சபதியை வச்சு வந்து கட்டியிருக்கும். ஒவ்வொரு கோவிலையும் வந்து கர்ப்பப்பேடைன்னு சொல்லி வந்து வெள்ளியில ஆன கர்ப்பப்பேடை 9 வகையான மண், 5 வகையான கிழங்கு, 9 வகையான தானியங்கள், நவரத்தினங்கள் எல்லாமே வந்து கர்ப்பப்பேடையில வந்து இது பண்ணி ஈசானி முறையில பதிச்சிருக்கோம். இங்க இந்த கோவிலுக்குள்ள நல்ல சக்தி மட்டும்தான் வந்து உள்ள வர முடியும் அப்படிங்கிறோம். வாங்க, அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி டிவோஷனல் வீடியோஸுக்கு நம்ம விஜய் குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.